பிரதர் இப்போ என்னோடய பைக் வந்து நான் விட்டுட்டு போயிருந்தேன், எனக்கு பைக் வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஸோ உங்கள் இதில் கொஞ்சம் போஸ்ட் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார். பைக் மிஸ்ஸின்னு சொல்லிட்டு வண்டி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தார். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கூட பைக் இருக்க சொல்ல வந்து நம்மளுக்கு அதோட அருமை வந்து தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் ஒரு நாள் இல்லை அப்படின்னா தான் அதோட ஃபீலிங் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ப்ளே பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலுமே நம்ம பைக் வந்து பார்த்துக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல உங்கள் பைக்கு சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கே இருக்குது ரியல் டைம் ட்ராக் பண்ணலாம், ஏதோ ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையே பாருங்கள். எல்லாருமே வந்து வெஹிக்கிள் வாங்குகிறோம், இன்சூரன்ஸ் போடுறோம், வண்டி கவர் வாங்குகிறோம், ஆக்சசரிஸ் பண்ணுறோம், நிறைய வண்டி கோசமே நம்ம வந்து செலவு பண்ணுறோம். சேஃப்டி விஷயத்தில் நம்ம சில விஷயம் வந்து பண்ணாமல் இருக்கோம். ஸோ அதில் ஒரு விஷயம் தான் ஜிபிஎஸ். வண்டிக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் பார்க்கறதுக்கு பிபிஎஃப் பண்ணுறோம், பார்த்துக்கிறதுக்கு பாலிஷ் பண்ணுறோம், வாட்டர் வாஷ் பண்ணுறோம். அந்தளவுக்கு வண்டியை ரொம்ப நம்ம கேர் பண்ணுறோம். பட் ஆனால் வண்டி சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து இந்த FLEETTRACK இந்த ஜிபிஎஸை வந்து நம்ம வெஹிக்கிளுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ஸோ ஆப் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பைக் ரிலேட்டட் விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க கைஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா FLEETTRACK டிவைஸ். ஸோ இது வந்து ஜிபிஎஸ் டிவைஸ்ன்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா காருக்கு ஒரு பைக்குக்கு வாங்கியிருக்கோம். இதோட காஸ்ட் அரௌண்ட் 2800 rupees நினைக்கிறேன். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு கவர் இருக்குது. ஸோ இதில் தான் ஆக்சுவலாக வந்து அந்த ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்பில்டாக வந்து அவங்க சிம் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இயர்லி வந்து பேக்கேஜ் மட்டும் ரினியூவல் பண்ணிக்கணும். ஸோ ஏர்டெல் சிம் வந்து கொடுத்துருக்காங்க. 5G சிம்மே உள்ளே இருக்குது. ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் ஆக்சுவலாக முக்கியமான ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இவங்களோட ஒயரிங் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. FLEETTRACK டிவைஸோட கார்ட்ஸ். ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு பொறுத்தவரை இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா இதில் மொத்தமே 3 ஒயர் தான் வந்து இருக்குது. ஸோ 2 ப்ளஸ்ஸு மைனஸு, ஒன்று பார்த்தீங்கன்னா இக்னிஷன். ஸோ உங்கள் வெஹிக்கிள் ஸ்டார்ட்டில் இருக்கா ஆஃப் பண்ணியிருக்காங்களா அதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்ஸ் வந்து இருக்குது. FLEETTRACK கனெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இவங்களோட ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபியூஸோடவே கொடுத்துருக்காங்க, ரொம்ப சேஃப்டி பொறுத்தவரையே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். 3 ஒயர் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து நம்ம இக்னிஷனில் கனெக்ட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. 3 ஒயர் சொன்னோம் இல்லையா, பிளாக்கு அப்புறம் ரெட்டு. சரிங்களா, இது ரெண்டும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து பேட்டரியிலே வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லோ. ஸோ இந்த எல்லோ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணோன்னா இதிலே வந்து ரிலே வச்சு கனெக்ட் பண்ணுறது. அது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து மொபைல் மூலிமா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். பட் ஆனால் எதுக்கு இப்போதைக்கு அது வந்து யூஸ் இல்லை அப்படின்னால இதை நம்ம வச்சுருக்கோம். மேபி நம்மளுக்கு ஃபியூச்சரில் வேணுன்னா கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான வயசு இங்கே இருக்குது. இது டேரெக்டாக வந்து நம்ம இக்னிஷன் மட்டும் ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், முனே இதுதான். ரொம்ப சிம்பிள். சரிங்களா, உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா நியர்பை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட காட்டினீங்கன்னா அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பாசிட்டிவ் வந்து நம்ம நெட் வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதிலே வந்து வச்சு டைட் பண்ணுறோம். அவ்வளோதான், டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். செகண்ட் ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இக்னிஷன் அந்த ஃப்ளக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இப்படியே வச்சுட்டு அதான் ஃப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஜிபிஎஸோட மெயில் ஃபீமேல் இருக்கு இல்லையா, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் இங்கே ஆன் ஆகிடுச்சு வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பவரு, இது வந்து டவரு. ஸோ பவரு டவரு ரெண்டும் கரெக்டாக வந்துச்சுன்னு பாருங்கள். வந்துச்சிங்க அப்படின்னா சப்போஸ் இதை மாதிரி நீங்கள் கனெக்ஷன் பண்ண சொல்ல ஆன் ஆகலை அப்படின்னா பின்னாடி திருப்பி இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம் இருக்குது. இந்த டிவைஸ் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு கீழே இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும். அது ஆனில் இருக்கா பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல உள்ளே இருக்குது. சரிங்களா, இது ஆன் இருக்கா பார்த்துக்கணும். சப்போஸ் இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து இங்கே லைட் எரியல அப்படின்னா இது ஆஃபில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லாமே ஆனில் இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ரொம்ப குயிக்காக நம்ம
ஈஸியாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் ஆப்பில் வந்து நம்ம பண்ண போகிறோம். அவங்களோட ஆப் இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு சைன்இன் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் பேசிக் டீட்டெயில் கொடுத்து சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டிவைஸ்ன்னு கொடுக்கும். அதில் போய்ட்டு பை அ நியூ எல்லாம் ஆல்ரெடி ஆப் டிசைன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் இருக்குது. ஸோ ஸ்கேனில் இந்த QR ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்கோட் ஸ்கேன் சக்ஸஸ்ஃபுல். இது நம்ம வெஹிக்கிள் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். TN ஸ்கேன் பண்ணியாச்சு. இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஹார்ட்வேர். ஸோ நம்ம ஹார்ட்வேர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பைக் வச்சுக்கலாம். ஸோ எது பைக்கா காரா? ஸோ இது பைக்கு. ஏன் நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கூட இருக்குது, காருக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பைக் வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுக்குறோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வெஹிக்கிள் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம லைவாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து வேறு யாருன்னா நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு போக சொல்லலாம். இதில் மேபி அதில் கரெக்டாக ட்ராக் ஆகி வருதா ரியல் டைமாக அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 செகண்டில் டிலே ஆகுது. அவர் எங்கே போயிருக்காருன்னு அப்படின்னு நம்மளுக்கு இங்கே ரெட் கலர் மாறி இருக்குது. ஸோ லைவ் ட்ராக்கிங் அவர் எப்படி போகிறாருன்றது நம்மளுக்கு இதில் லைவாக வந்து உங்களுக்கு ரூட்டோட வருது பாருங்கள். தெரியுதா அந்த என்ன ரூட்டில் அவர் போயிட்டுருக்காரு தெரியுதா உங்களுக்கு? மெயின் ரூட் ஏரியா. ஓகே, அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஒரு 1 வீக் நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? யூஸ் பண்ணிவிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே சேர்த்து இந்த வீடியோலேயே போடுறேன். ஏன்னா அப்போ தான் வாங்குறவங்க உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 1 வீக் கழிச்சு நம்ம பார்க்கலாம். வீட்டிலேருந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம FLEETTRACK GPS டிவைஸ் வந்து நம்ம வெஹிக்கிளில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ அரௌண்ட் இன்ஸ்டால் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? அரௌண்ட் ஒரு 1 வீக் மேலே ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட ஷேர் பண்ணேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ நான் என்னென்ன டெஸ்டிங் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட வெஹிக்கிளில் வந்து சில டைம் வந்து நான் அதுலேருந்து பேட்டரி பவர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு எதனா நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா சப்போஸ் நம்ம வெஹிக்கிள் வந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பேட்டரியிலேருந்து சப்போஸ் GPS அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. பட் கண்டுபிடிச்சிட்டு சப்போஸ் வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா அது ரிமூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா நம்ம செக் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுவும் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ பேட்டரியிலேருந்து அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எது நீங்கள் ரிமூவ் பண்ணாலுமே ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப். சரிங்களா? ஸோ இது என்னோட ஆப் உங்களுக்கு தெரியுதா? சரி, நான் வேணால் இது வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இந்த சைட்டில் நான் போடுறேன். நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் கைஸ் ஆப்பு. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வெஹிக்கிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம வீட்டு அட்ரஸில் கரெக்டாக நம்ம வண்டி பார்க்கிங்கில் வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது நம்ம ரியல் டைமாக இந்த ஆப்லேயே வந்து நம்மளுக்கு காட்டுதுன்னே சொல்லலாம். அதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 விஷயம் இருக்குது. இன்ஜின் லாக்கு, அப்புறம் ஜியோ ஃபென்சிங், சேஃப் பார்க்கிங். ஸோ சேஃப் பார்க்கிங் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் நம்ம பார்க்கிங்லேருந்து யாருனா வெஹிக்கிள் மூவ் பண்ணி வைக்கிறாங்க, நவுத்துறாங்க, அந்த மாதிரி எல்லாம் அலர்ட்ஸும் வந்து நம்மளுக்கு வருது. ஜியோ ஃபென்சிங் அப்படின்னா நம்ம வெஹிக்கிளை சுற்றி ஸோ இவ்வளோ தூரம் தான் நம்ம வந்து சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி இவ்வளோ தூரம் தான் வண்டி ஓட்டணும். அதுக்கு மேலே சென்னை தான் என்னோட லிமிட்டு. அது நம்ம சர்க்கிள் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சென்னைக்கு மேலே வெஹிக்கிள் மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இன்ஜின் லாக் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இன்ஜின் லாக் வேணும்னா நீங்கள் இன்ஜின் லாக் பண்ணிங்கன்னா இன்ஜின் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இதில் வந்து லாக்கு அன்லாக் இருக்கு இல்லையா? ஸோ அன்லாக் கொடுத்து அன்லாக் ஆகும், லாக்கு கொடுத்தீங்கன்னா லாக் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது. சப்போஸ் உங்கள் வெஹிக்கிளில் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அனாலிட்டிக்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பொறுத்தவரையும் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எத்தனை கிலோமீட்டர்ஸ் ரியல் டைம் ஓட்டுறோம் அப்படின்றது இதில் வந்து நம்மளுக்கு காட்டுது. டேட் வைஸாக காட்டிகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்டு நம்ம 25ஆம் தேதி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். இன்றைக்கி 30ஆம் தேதி நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். 31ஆம் தேதி ஷூட் பண்ணியிருக்கோம். 30ஆம் தேதி நேற்று வரையோட ரிப்போர்ட்ஸ் வந்து இதில் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம இன்னும் வெஹிக்கிளே எடுக்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கிலோமீட்டர் அவர் நீங்கள் என்ன ஸ்பீட் போகிறீங்க எல்லாமே வந்து இதில் செகண்டில் காட்டுது. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பீட் நீங்கள் ஓட்டுறீங்க எல்லாமே வந்து இந்த இதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 27ஆம் தேதி எவ்வளோ, 28ஆம் தேதி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மூவிங். ஸோ மூவிங்கில் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் மூவ் பண்ணுறீங்க, உங்கள் வெஹிக்கிளில் கூட மூவ் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே வந்து இதில் காட்டும். அப்புறம் ஐடியல் கண்டிஷன். ஸோ ஐடியல்லாம் ஸ்டேபிளாக நிறுத்தி வைக்கிற நேரம். ஸோ அது எவ்வளோ நேரம் இருக்குது, பார்க்கிங். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி
இது வந்து ஒரு ரிப்போர்ட் சரிங்களா, நம்ம வெஹிக்கிளோட ரிப்போர்ட்னே சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சரி guys, அதுக்கப்புறம் நம்ம அலர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அலர்ட்ஸ் பொறுத்தவரை இதுவரை எந்த அலர்ட்ஸும் நம்மக்கிட்ட இல்லை சரிங்களா. நம்ம வெஹிக்கிள் வந்து யாரும் எடுக்க முயற்சி பண்ணல, அந்த மாதிரி அலர்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் அலர்ட்ஸ் பொறுத்தவரை இந்த இடத்துல வந்து எம்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளோட ஆட் டீட்டெயில்ஸ், வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பேமெண்ட் பொறுத்தவரை நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து 365 டேஸ் இருக்கு இல்லையா, நம்ம 5 டேஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 360 டேஸ் லெஃப்ட் இருக்குது. இது மேபி நம்ம முடிகிறப்போ வந்து நம்ம ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கணும். ஸோ இதோட காஸ்ட் அரௌண்ட் ஒரு 1000 to 1500 rupees இயர்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளான்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வியூலையும் இருக்குது, பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வியூவும் இருக்குது, இல்லை நம்ம நார்மல் ஸ்ட்ரீட் வியூவும் இருக்குது. ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் வேணுன்னா அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சில பிளேஸில் போவோம். ஸோ அதை நான் போயிட்டு வந்துட்டு அதை நான் ப்ளே பண்ணி நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ ஃபைனலாக என்னோடய ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ அரௌண்ட் ஒரு 3000க்குள்ளே ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஜிபிஎஸ் வாங்கணும் பிரதர் அப்படின்னு சொல்ல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் உங்களுக்கு காட்டுறேன், லைவாக காட்டுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். பிரதர் இப்போ என்னோடய பைக் வந்து நான் விட்டுட்டு போயிருந்தேன், எனக்கு பைக் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் இதில் கொஞ்சம் போஸ்ட் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. பைக் மிஸ்ஸிங் சொல்லிட்டு வண்டி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கூட பைக் இருக்க சொல்ல வந்து நம்மளுக்கு அதோட அருமை வந்து தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் ஒரு நாள் இல்லை அப்படின்னா தான் அதோட ஃபீலிங் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ யாரும் இந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலுமே நம்ம பைக் வந்து பார்த்துக்கிறது நம்மளோட கடமை இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல உங்கள் வெஹிக்கிள் சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கே இருக்குது ரியல் டைம் ட்ராக் பண்ணலாம், ஏதோ ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்னோடய வெஹிக்கிள் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஜிபிஎஸ் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஃபீச்சரோடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜிபிஎஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பையிங் லிங்க் வந்து அமேசான்லேயே இருக்குது சரிங்களா. ஸோ அமேசானில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் A to Z வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் guys இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ண போகலாம். உங்களுக்கு பைக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.